எப்படியாவது ஒரு எஃப்எம்ல இல்ல டிவில ஆர்ஜே விஜே இப்படிதான் ஆயிடும்னு நானும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஆனா என்ன, ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன், அது சரியில்லை இது சரியில்லை துரத்தி விட்டுட்டாங்க. அவங்ககிட்ட இல்லாததுதான் போல இருக்கு, கத்துக்குவோம். அதான் இதை வச்சு அப்படியே ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நான் கொஞ்சம் கவிதை எழுதியிருக்கேன். ட்ரெயின்ல பார்க்கும்போது யாரையாவது பார்த்து எழுதியிருக்கேன், ரோட்ல பார்க்கும்போது யாரையாவது பார்த்து எழுதியிருக்கேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா வாழ்க்கையில நான் எழுதின யாருக்காக எழுதணும்னோ அந்த கவிதையை தடவை இன்னைக்கு தாங்க அந்த பொண்ணுகிட்டே கொடுத்தேன். இந்தம்மா உனக்காக தான் இந்த கவிதை, உன்னை பார்த்து தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது அது கொடுக்கும் தான் தெரிஞ்சது, கையிலான்னு நடுங்குது, மனசுக்கு ரொம்ப படுபட்டு அடிச்சுக்குது. என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருந்துச்சு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கவிதையை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட காமிச்ச கவிதை கொஞ்சம் பார்த்துவாங்க. யார் இவள், 7 கடல் தாண்டி பிறந்தவளோ, இப்படி தேட விடுகிறாள். உன்னை பார்க்க அனுமதி வேண்டுமோ, புரிந்து கொண்டேன் உன் காது மணியில். மலையை தாண்டி பிறந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் நீ, கண்ணம் மேடுகளிலே தெரிந்து கொண்டேன். கைதிக்குத்தான் சிறையில் காப்பு தேவை, ஆஹா உன்னை யாரும் கைப்பற்ற கூடாததற்கு காப்பா. போர்வை போற்றப்பட்ட மயிலை பார்த்து விட்டேன், போற்றிய பாரிவல்லல் யார். இது என்ன குளிர்காலமா, உடல் மட்டும் ஆடுகிறது, ஓசை ஒன்று மொழிக்கவில்லை. உன் தோகையை கொஞ்சம் சேர்த்து வைத்துக்கொள், பாதுகாக்கும் நானே பறிக்கப் போகிறேன். நெற்றி பொட்டெல்லாம் அழகுதான், அந்த குங்குமத்தை மட்டும் கொஞ்சம் மேலேற்றிக்கொள். கீழ் வைப்பின் ரத்தம் என்ன பதறுகிறது என் நெஞ்சம். இந்த கவிதை தாங்க அந்த பொண்ணுகிட்ட காமிச்சேன். அது கொடுத்தோடனே அந்த பொண்ணு வாங்கி படிச்சிச்சு. அது என்னமோ நமக்கும் கிடைச்சதான்னு தெரியல, நல்லாதான் இருந்துச்சு அந்த பொண்ணும். அதிக தப்பெல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா அந்த பொண்ணுக்காக எழுதின கவிதை கூட அந்த பொண்ணை பார்த்து பார்த்து இதுக்கப்புறம் என்ன எழுதலாம், அடுத்து என்ன எழுதலாம், அங்க என்ன கண்ணுல என்ன தெரியுது, காதல என்ன தெரியுது, அப்படி கேட்டு பார்த்து அப்படி ஃபீல் பண்ணி தான் எழுதுறேன். அந்த பொண்ணு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நாளைக்கு தான் தெரியும் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் தாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து எனக்கே தெரியல நான் ஒரு கவிஞனா அப்படின்னு நான் அப்பதாங்க ஃபீல் பண்ணேன். அதை மட்டும் சொல்றேன், கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க போல இருக்கு. இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏதோ மொக்கே கவுண்ட் பண்ண பரவாயில்ல, சும்மா கேளுங்க, பிடிச்சிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், அப்படி கேளுங்க. ஓகே, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், தப்பா நினைக்காதீங்க. நாளைக்கு அப்புறம் வந்தா என்ன அசிங்கமா பார்க்காதீங்க. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதா. ஓகே ஓகே. என் எண்ணம் கவிதைகள் எண்ணுவதற்கு உண்டு. நாட்டுக்காக ஒரு கவிதை, நாட்டில் விட்ட குழந்தைக்காக ஒரு கவிதை, தாய்க்காக ஒரு கவிதை, தாமரை போன்ற முகத்திற்காக ஒரு கவிதை, அவள் பாதம் படும் நீருக்காக ஒரு கவிதை, அந்த நீர் பேசும் கவிக்காக ஒரு கவிதை, அவள் பெண்மைக்காக ஒரு கவிதை, அவள் கையில் உள்ள பேனாவுக்காக ஒரு கவிதை, அவள் மீது படும் காற்றுக்காக கூட ஒரு கவிதை, வாயு மண்டலத்தில் உள்ள காற்றுக்காகவும் ஒரு கவிதை, கண்ணாடி சிதறல் சிரிப்புக்காக ஒரு கவிதை, அவள் அணியும் கண்ணாடிக்காகவும் ஒரு கவிதை. பார்வைக்கெல்லாம் கவி சொல்ல நான் கவிஞனானே, பார்க்கப்பட்டவைக்கு தெரியவில்லை, அவளுக்காகத்தான் நான் கவி சொன்னேன் என்று. இன்றும் ஒரு கவி சொல்ல மறுபடியும் கவிஞனானேன், அவளுக்கு தெரியவில்லை, இன்னும் அவளுக்காகத்தான் இது என்று. ஆனால் அவள் அறியாமல் இசையமைத்தாள் நான் கவி சொல்ல. இது என்ன மனக்கணக்கின் சேர்வா, இல்லை மாற்றங்களின் சூழ்ச்சியா? எதுவாக இருந்தால் என்ன, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அவளுக்காக நான் கவி சொல்ல, அவளே இசையமைக்க. உனக்காக எழுதிய கவி இது, நான் தான் கவிஞன் என மனம் சொல்ல நினைத்தும் உதடுகள் அழைக்க துடித்தும் அது என்ன சிறு நடுக்கம். அவள் மறுபடியும் இசையமைக்க மாட்டாளோ என்ற பயமில்லை, என்னை மறுபடியும் கவிஞனாக்க மாட்டாளோ என்ற பயமும் இல்லை. இருந்தும் சிறு உள்நடுக்கம். ஆனால் அழைத்து சொன்னேன், என்னை கவிஞனாக்கியவளே, நான் தான் அந்த கவிஞன், இதுதான் உனக்கான கவிதை. அப்பொழுதுதான் உணர்ந்தேன், அட இதுதான் ஒரு கவிதையை
கவிதை படிக்கும் அழகா? போதும் இந்த கணம் வாழ்ந்த வாழ்க்கை. மறுமுகம் நிகழின் இது ஒரு வழக்கமாகும். முதல் முறை நிகழ்வதே வாழ்க்கையாகும். அவள் சிலை இல்லையே, தொட்டு பார்க்கதான் எனக்கும் அனுமதி இல்லையே. சரி, கவிதை கவி படிக்கட்டும். ஐயோ, காதல் வலி வந்தால் கூட ஒரு நாள் சாவு. இவள் என்ன காலம் முழுவதும் வழி தருபவளோ? சிறு கவிதை சித்தரிக்க அரை மணிதான் ஆக்கினேன். அவள் வாயில் வரும் சிறு சொல்லுக்கு ஆயுள் ஆக்கி விடுவாள் போல இருக்கிறது. நான் பொறுப்பேன், ஆனால் காலம் பொறுக்காது. உனக்கான கவிதை கவிநயமா என காதோறும் கேட்க போனேன். அதிலாவது ஆரம்பித்தாளே, ஓ கவிஞனா நீ? அவள் சொன்ன வார்த்தையில் தான் நான் தோற்று போனேன். அரை மணி எழுதிய நான் கவிஞன் அல்ல. என்னை பார்த்து கேட்டாயே, கவிஞனா நீ? என்ன ஒரு கவிதை! நீதான் கவிஞன். இதுதாங்க. அவ போனதுக்கு அப்புறம் அப்படியே கைய வச்சோன்னே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. சத்தியமா எனக்கே தெரியல, நான் தான் இது எழுதுனேன்னா நான் அவ்வளவு பெரிய கவிஞன் கூட. ஆனா சந்தோஷமா இருந்துச்சுங்க. நமக்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ பண்றோம் அப்படின்னு. எதா இருந்தாலும் சந்தோஷம். கொஞ்சம் பார்த்துட்டே லைக் ஷேர் ஏதாவது பண்ணுங்க. அவங்க நம்பிக்கை இருக்கு. எனக்குன்னு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்டு ஃபேன் அப்படியே பிடிச்சவங்கலாம் இருப்பீங்க. நல்ல விஷயம் தான். நாளைக்கு கூட இந்த கவிதை அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்க. தப்பான இன்டென்ஷன்லாம் இல்லை. சும்மா யாருக்காக எழுதுறோமோ அவங்ககிட்ட கொடுத்து அவங்க என்ன சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தானே. சரி, இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன் சொல்றதுக்கு. வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு ஒரு டாபிக்கும் இல்லை. வரேன் நான் சீக்கிரமா ஒரு நல்ல டாபிக், நல்ல ஒரு மெசேஜோட உங்ககிட்ட வந்து நான் பாக்குறேன். எப்படியாவது பெருசா ரீச் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ரீச்னா என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்க உங்க கமெண்ட்ஸ் மூலமா. அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதையும் பண்றேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. பை, வணக்கம்.